பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோட கூட எரேமியா புஸ்தகம் 30வது அதிகாரம் 7வது வசனம் எடுத்துக்கோங்க. ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போலொத்த நாளில்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். ஆமீன். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை குறித்தும் கடைசி அந்த 3.5 வருஷத்துல அந்த ட்ரிபுலேஷன், அந்த உபதிரவ காலத்தை குறித்தும் இதில் போட்டிருக்கு. அப்போ இதில் சொல்லியிருக்க மாதிரி யாக்கோபு ஆனாலும் இக்கட்டுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான்னா, அப்போ தேவன் யாரெல்லாம் ரட்சித்து வைத்திருக்காரோ, இயேசு கிறிஸ்துவ மேசியாவா ஏற்றுக்கொள்ளுங்க அத்தனை பேரையும் ஆண்டவர் ரட்சித்து மீட்டு கொள்வார். அதுதான். ஆனாலும் இப்போ நமக்கு இதை வச்சு என்ன பேசுகிறார் ஆண்டவன் பார்த்தாக்க, இந்த உபதிரவ காலத்தில் நம்ம அந்த நாளில் போயிடாதபடிக்கு, நம்ம ரட்சிக்கப்படும்படிக்கு ஆண்டவரோட 2வது வருகையில், அவரோட ரகசிய வருகையில், 2வது வருகைக்கு முன்பாக ரகசிய வருகை இருக்குது. தேவனுக்கு சித்தமாக இருந்தால் அதுக்கு நம்ம ஆயுதப்பட்டு நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் ஆயுதப்படுத்தி கொள்வோம். ஏன்னாக்கா அந்த உபதிரவ காலத்தில் அது பொல்லாத நாள், அது போல ஒரு நாள் இல்லை. அந்த உபதிரவம் அப்படி இருக்கும். அதில் மிஞ்சின நீதிமான்கள் யாரெல்லாம் விசுவாசியாக இருக்காங்களோ, விசுவாசத்தை காணேனே அப்படின்னு வேத வசனம் சொல்லியிருக்கு. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடியே ஆண்டவருக்குள்ள மனம் திரும்பி ஆயுதப்பட்டு அவர் வருகைக்கு நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் ஆயுதப்படுத்திக் கொள்வோம், நம்ம சபையை ஆயுதப்படுத்திக் கொள்வோம். ஆமீன். இதில் ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான் இருக்கு பார்த்தீங்களா. அவரை விசுவாசிக்கிறவங்க, அவருக்குள்ள விசுவாசத்தை நிலைச்சு நிற்கடிச்சு நிச்சயமாக ரட்சிக்கப்படுவோம். ஸோ அந்த விசுவாசத்தை கைவிட்டுறாதீங்க. நிச்சயமாக நம்ம அந்த உபதிரவத்துக்கும் இக்கட்டுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவோம்னு விசுவாசிங்க. ஆண்டவரையே சார்ந்து கொள்ளுங்க. ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, அந்த உபதிரவ காலத்தில் ஆண்டவரே அது மகா பெரிய நாளாக இருக்கேன், அது போல ஒரு நாள் இல்லை. ஆனாலும் ஆண்டவரே நீதிமான், ஆண்டவரே யாக்கோபு அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான் இருக்கே. ஆண்டவரே, விசுவாசிகளாகிய நாங்கள், இஸ்ரவேலாகிய நாங்கள், யூதா குலத்மாகிய நாங்கள், ஆவிக்குரிய நாங்கள், ஆண்டவரே உம்முடைய அந்த ரட்சிப்புள்ள நாங்கள் நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாகவும் ஒவ்வொரு ஜனத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அதே மாதிரி ஆண்டவரே, அந்த உபதிரவ காலத்துக்கு முன்பாக உம்முடைய ரகசிய வருகையில் நாங்களும் எங்கள் குடும்பங்களும் எங்கள் சபைகளும் எங்கள் தேசங்களும் காணப்பட, நாங்கள் ஒரு மனந்திருப்பதற்குள்ளாக வர, உமக்கு பிரியமானதை செய்ய எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் போதித்து வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். காட் பிளஸ் யூ. மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ள மெசியாவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரையே காத்து எதிர்பார்த்து நோக்கி ஆயுதப்பட்டு இருக்கிறது. நிச்சயமாக நம்ம ரட்சிக்கப்படுவோம், மீட்கப்படுவோம். ஆமீன்.